சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதாவது 98% கூட்டணியின் இறுதி முடிவை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளின் பட்டியல் தற்பொழுதானது வெளியாகிறது. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். 2026 தேர்தலில் இந்த கட்சிகள்லாம் அதிமுகவுடன் கூட்டணியில் பயணிக்கப்பட போகிறது. எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் வரப்போகுது, அந்தந்த கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகளை எடப்பாடி பழனிசாமி கொடுப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார், அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குறிப்பாக தேர்தல் வருவதற்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் இந்த 2026 மிக முக்கியமான தேர்தலாக அனைத்து விதமான கட்சிகளுக்கும் பார்க்கப்படுகிறது. ஒரு கட்சி ஆட்சி அமைத்தால் 5 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் இருக்க முடியும். இப்போ இந்த தேர்தலை விட்டுட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க தான் ஆட்சி. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் எப்படியாவது வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியும் நினைத்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது சரிங்களா. அதில் 120 தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய கட்சிகள் வெற்றி சரிங்களா. இதனால் கூட்டணியை எப்படி வலுப்படுத்த வேண்டும், கூட்டணி கட்சிகளில் எப்படி எவ்வளோ சீட்டுகள் கொடுப்பது, எந்தெந்த இடங்களில் யாருக்கு நியமிப்பது அப்படின்றதுல அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக 160லேருந்து 170 இடங்களில் போட்டியிடுவதாகவும், பாமக கூட்டணிக்கு வந்தால் 24லேருந்து 26 சீட்டுகளை தருவதாகவும், அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகளுக்கு 20லேருந்து 22 சீட்டுகள் தருவதாகவும், தேமுதிக கூட்டணிக்கு வந்தால் 6லேருந்து 8 தொகுதியில் கொடுப்பதாகவும், இங்கே டிடிவி தினகரன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உட்கட்சி போசல் என்பது அதிமுக இருந்துட்டு வருது. அது உங்கள் அனைவருக்குமே தெரியும் சரிங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த உட்கட்சி விவகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுனால இதை ஒட்டுமொத்தமாக முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கும் கூட்டணியில் இணைத்து கொண்டு இவர்களுக்கு தொகுதிகளை கொடுக்கலாம் அப்படின்ற முடிவில் நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதற்கேற்ப போல தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது டிடிவி தினகரனுக்கு 6 சீட்டுகளும் இந்த பக்கம் ஓபிஎஸ்க்கு 3 சீட்டுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அவங்க ஒத்து வருவாங்களா இல்லையா அப்படின்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாமக, பாஜக, தேமுதிக, அதிமுகவுடன் 100% பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்துவிட்டார்கள் என்றால், கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிவிட்டால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக இந்த 2026 இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பும் இருக்குது. ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக, தற்பொழுது இருக்கக்கூடிய தாவேகா, நான் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான்முனை தேர்தல் தமிழகத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 4ஆம் பக்கமும் வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சர்வே அடிப்படையில் திமுகவுடைய ஒட்டுமொத்த வாக்கு பட்டியல்களையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் உடைப்பார் அப்படின்ற மாதிரியான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இது என்ன வேணாலும் மாறலாம் சரிங்களா. அதிமுகவுடைய வாக்குகளை பிரிக்கலாம், நான் தமிழர்களுடைய வாக்குகளை பிரிக்கலாம், இல்லை தாவேகாவுடைய வாக்குகளை அதிமுக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே பார்த்தீங்கன்னா பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ரொம்ப பார்த்தீங்கன்னா எளிமையான தேர்தலாக இந்த தேர்தல் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போட்டி நிறைந்த தேர்தலாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க எந்தெந்த கட்சி யாருடன் கூட்டணி வகுக்க போகுது, இந்த கூட்டணி கட்சிகள் வர்றது மூலியமாக எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ பலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலியை முழுமையாக தற்பொழுது அதிமுகவுடைய கூட்டணியில் இந்த 3 கட்சிகள் பங்கு பெற்றால் கண்டிப்பாக அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்பாக இன்னும் நம்ம நிறைய காணொலியில் பேசுவோம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மைகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த